இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 6 தமிழக எம்பிக்கள் பதவியேற்றனர். தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு போட்டியின்றி தேர்வான 6 எம்பிக்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, பாமகவை சேர்ந்த அன்புமணி, காங்கிரஸை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவை சேர்ந்த LK சுதீஷ் ஆகியோர் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றனர். எம்பியாக பதவியேற்ற போது விஜயகாந்த் படத்தை LK சுதீஷ் உயர்த்தி காட்டினார். டெல்லியில் இருந்து வந்த ரகசிய தகவல். ஜாபர் சாதிக் வீட்டில் சல்லடை. சென்னையில் ஒரு சிலர் பணப்பட்டுவாடா செய்வதாக டெல்லியில் இருந்து ரகசிய தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் வருமான வரி மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 40 இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. முக்கியமாக சென்னையில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்களில் காலை முதல் ரெய்டு நடக்கிறது. இவர் 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறை சென்றவர். இப்போது ஜாமீனில் உள்ளார். அண்ணா சாலை மற்றும் புரைசைவாக்கம் பகுதியில் அவருக்கு சொந்தமான விடுதிகள், பட்டினப்பாக்கத்தில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீடு உட்பட 10க்கும் அதிக இடங்களில் அதிகாரிகள் சல்லடை போடுகின்றனர். முழுமையான சோதனைக்கு பின் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டாரா என்பது தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம். 7 அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. திமுக, அதிமுக, நாதக, தவேக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்யவோ தேர்தல் பணிகளில் ஈடுபடவோ கூடாது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் 7 பேர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அவரை ஆதரித்து பல இடங்களில் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பிரச்சாரம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் ஓட்டுநர்கள் சத்யன், முத்துவீரன், நடத்துனர்கள் சசிகுமார், வேலுச்சாமி, ராஜகோபால், நடராஜன் மற்றும் குணசேகரன் ஆகிய 7 ஊழியர்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 2 நாட்களுக்கு பணிக்கு வரக்கூடாது என 7 ஊழியர்களுக்கும் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அப்பா காந்தியுடன் சண்டை, கடைசி நாளில் விலகிய மகன். ராணிப்பேட்டையில் யார்? திமுகவில் பெருங்குழப்பம். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டசபை தொகுதி வேட்பாளராக அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளராக வினோத் காந்தி உள்ளார். மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக பிரச்சாரத்தை துவங்கிவிட்ட நிலையில் வினோத் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. பிரச்சாரத்தையும் துவங்கவில்லை, வீட்டிலேயே முடங்கியிருந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு திமுக செயலாளர் அமைச்சர் காந்திதான். அவரும் கூட மகன் வினோத் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை துவங்கவில்லை. இது தொகுதியில் உள்ள மற்ற திமுக நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. அப்பாவுக்கும் மகனுக்கும் வீட்டில் பிரச்சனை நடக்கிறது என்பதை உணர்ந்த திமுகவினர் ராணிப்பேட்டையில் உள்ள அமைச்சர் காந்தியின் வீட்டை முற்றுகையிட்டனர். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்துங்கள், பிரச்சாரத்தை வேகமாக துவங்குங்கள், நீங்கள் தாமதப்படுத்தினால் திமுக வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் என திமுகவினர் குரல் கொடுத்தனர். இந்த சம்பவம் ராணிப்பேட்டை திமுகவினர் மத்தியில் பரபரப்பை கூட்டியது. ராணிப்பேட்டை தொகுதியில் 4 முறை MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் காந்தி இம்முறையும் தனக்கே சீட் கிடைக்கும் என நம்பியிருந்தார். ஆனால் திமுக தலைமை கழகம் மகன் வினோத் காந்திக்கு சீட் கொடுத்ததால் காந்தி கடும் அதிர்ச்சியில் இருந்தார். இதனால் திமுக தலைமைக்கும் அமைச்சர் காந்திக்கும் கருத்து முரண்பாடுகள் இருப்பது உறுதியானது. சொந்த மகனை வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மறுத்து அப்பா காந்தி முரண்டு பிடித்தார். இதனால் வேட்புமனுவை கூட மகன் வினோத் காந்தி தாக்கல் செய்யவில்லை என தெரியவந்தது. வேட்பாளர் வினோத் காந்தியை சந்தித்து ஆதரவாளர்கள் எப்போது தேர்தல் பணியை துவங்குவீர்கள் என கேட்டு வந்த நிலையில் அப்பா அனுமதி கொடுத்தும் துவங்கிவிடுவேன் என வினோத் காந்தி கூறி வந்தார். இந்நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியில் அப்பா காந்தி போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதால் தான் போட்டியிலிருந்து விலகுவதாக வேட்பாளர் வினோத் காந்தி அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அரிய வாய்ப்பு என கழித்து என்னை நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்த தலைவருக்கும் சகோதரர் உதயநிதிக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என் தந்தை மீண்டும் போட்டியிடும் உறுதியான விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை அவருக்கு மரியாதையுடன் மீண்டும் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளேன். இன்னும் நீண்ட வாழ்க்கை என் முன் உள்ளது. உற்சாகத்துடன் சேவை செய்து சாதிக்க நான் உறுதியுடன் இருக்கிறேன் என வினோத் காந்தி கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து திமுக தலைமை ஒப்புதலுடன் ராணிப்பேட்டை திமுக வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் காந்தி. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றுதான் கடைசி நாளாகும். பிரச்சாரத்தில் மாஸ் காட்டிய விஜய், போலீஸ் எஃப்ஐஆர் போட்ட அதிர்ச்சி. கூட்டம் கட்டி ஏறியதால் தேர்தல் கமிஷன் அதிரடி. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் சனிக்கிழமை புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி நகரின் பல இடங்களில் ரோட் ஷோ சென்றார். அவருக்கு வழிநெடுக மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரது பிரச்சார வேனை பல நூறு டூ வீலர்கள் மற்றும் கார்களில் தொண்டர்களும் ரசிகர்களும் பின்தொடர்ந்தனர். விஜய் பேசிய இடங்களிலெல்லாம் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்திலும் கவனம் ஈர்த்தது அந்த பிரச்சாரம். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. இந்த நிலையில்தான் விஜய் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக கூறி புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விஜய் பிரச்சாரத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் அவர் பேசிய தட்டாஞ்சாவடியில் அதைவிட மக்கள் கூடுதலாக திரண்டனர். இதனால் விஜய் பிரச்சாரத்தில் தேர்தல் விதி மீறப்பட்டதாக பறக்கும் படை அதிகாரி புகார் செய்தார். அதில் தட்டாஞ்சாவடியில் 500 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு 8000 முதல் 10,000 பேர் வரை பங்கேற்றனர் என்று கூறியிருந்தார். அதன் பேரில் தன்வந்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தாவேக நிர்வாகி புதியவன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது தாவேக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை அதிரடி சரிவு 1,10,000 நெருங்குகிறது. மேற்காசிய நாடுகளில் நடக்கும் போர் உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலை குறைய துவங்கியது. கடந்த சில தினங்களாக இறங்கிய வேகத்தில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த 3ஆம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,10,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று முன்தினம் தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நகை மார்க்கெட்டுக்கு விடுமுறை. வார வர்த்தகத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ 2,55,000 ரூபாயாக உள்ளது. சென்னை அபார்ட்மெண்டில் பகீர், நடிகை எடுத்த விபரீத முடிவு. வீடியோ காலில் நடந்தது என்ன? சென்னை போரூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் சுபாஷினி பாலசுப்ரமணியம். வயது 36. இவர் ஒரு நடிகை. இலங்கையில் பிறந்த இவர் சில ஆண்டுகளுக்கு முன் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் பிபின் என்பவரை காதலித்து மணந்தார். பெங்களூருவில் செட்டில் ஆகி டிவி சீரியல்கள் மற்றும் சினிமா படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியலில் நடிக்க சுபாஷினிக்கு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்தார். விளம்பர வாய்ப்புகளும் வந்தன. தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் சென்னை போரூரில் உள்ள அபார்ட்மெண்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார். இன்ஸ்டாகிராமிலும் சுபாஷினி ஆக்டிவாக இருந்தார். லட்சக்கணக்கானவர்கள் பின்தொடர்ந்ததால் ரெகுலராக வீடியோ, போட்டோக்களை பதிவிட்டு வந்தார். நேற்று ஞாயிறு படப்பிடிப்பு இல்லாததால் வீட்டில் ஓய்வெடுத்துள்ளார். அப்போது பெங்களூருவில் இருக்கும் கணவருடன் வீடியோ காலில் பேசினார். பெங்களூருவுக்கு வராதது பற்றி பிபின் கேட்டுள்ளார். படப்பிடிப்பு இருப்பதாக சுபாஷினி கூறியிருக்கிறார். இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. சுபாஷினியை பிபின் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் மனம் உடைந்த சுபாஷினி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சுபாஷினியின் உடலை கைப்பற்றிய போரூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுபாஷினி தற்கொலையால் அதிர்ச்சி அடைந்த கணவர் பிபின் பெங்களூருவிலிருந்து சென்னை வந்தார். என்ன பிரச்சனையால் வீடியோ காலில் சண்டை போட்டீர்கள் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகேஷ் எல்லையில் நேரு சதி, மங்கும் மணப்பாறை வெற்றி. உள்ளடி வேலையால் திமுக மேலிடம் ஷாக்.
திமுக கூட்டணியில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமத்துக்கு அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களால் வெற்றிக்கணி எட்டாக்கணியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியானது அமைச்சர் மகேஷ் மாவட்ட செயலாளராக இருக்கும் திமுக தெற்கு மாவட்ட எல்லைக்குள் வருகிறது. இங்கு திருச்சியைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சரான நேருவுக்கென்று தனி ஆதரவாளர் கூட்டம் உண்டு. இவர்கள் உள்ளூர் திமுக நிர்வாகிகளுடன் ஒட்டாமல் தனியாகவே செயல்படுவது வழக்கம். இந்த நிலையில் பாமக வேட்பாளர் அப்துல் சமத்துவை அறிமுகம் செய்யும் திமுக கூட்டணி கட்சியினர் கூட்டத்தில் இவர்களுக்கு அழைப்பு இல்லை. கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் நேருவை ஆண்டவர் கோயில் அருகே அவரது ஆதரவாளர்கள் வழிமறித்து தங்களை அழைக்கவில்லை என புகார் பட்டியல் வாசித்தனர். உடனே நேரு, உங்களை கூப்பிடாவிட்டால் நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றார். கூட்டம் முடிந்த பின் அதே இடத்தில் நேருவை அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த மணப்பாறை திமுகவினரோ அவர்களையும் கூட்டத்துக்கு அழைத்து வர வேண்டிய அமைச்சர் நேருவே வரவேண்டாம் என சொல்லியதில் என்ன நியாயம் என்று தெரியவில்லை. இதில் அவர் திமுகவின் முதன்மை செயலாளராக வேறு இருக்கிறார் என்று குமுறுகின்றனர். இதை பார்த்தால் மாமக வேட்பாளருக்கு நேரு ஆதரவாளர்கள் ஒத்துழைப்பு அளிப்பார்களா, மாமக வேட்பாளர் கரை சேர்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே சம்பவத்தை மேலிடம் காதுகளுக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றனர் மாமகவினர்.